வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கார் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப ஒரு லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு முக்கியமாக ஒரு தேவையான விஷயம்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தேவை தான். அது என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல். இதுதான். ஸோ என்னோடய கார் பார்த்திங்கன்னா ஒரு 15 years ஓல்டு கார். ஒரு 15 வருஷம் ஓல்டு காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் நான் நிறைய தேடி பார்த்தேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன். எனக்கு எதுவுமே ஆப்ஷன் கிடைக்கல. இந்த ஒரு ஆப்ஷன் கேள்விப்பட்டேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்புறம் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதை பற்றி நிறைய வீடியோ இன்னும் வேணும்னா, இதை பற்றி நிறைய பேசணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இது என்ன கார்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் யாராச்சும். சரிங்களா? ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் மாடல். இதில் 2-3 மாடல் இருக்குது. இது கொஞ்சம் ப்ரீமியம் மாடலு. ஒரு நல்ல ஆஃபரில் வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு தேவை, அதுதான் சொல்ல போனோம். எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நிறைய லாங் ட்ரைவ் பண்ணுவேன். நான் வேலூர் டு சென்னை, அப்புறம் வேலூர் டு பெங்களூர், நிறைய லாங் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயம், நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தான். அங்கே பாருங்கள், ஸ்கை மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்க வியூ நல்லாயிருக்கு, பலமாக காற்றடிக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா அதுக்கான இண்டிகேஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வர அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி நிறைய பார்க்கலாம். ஸோ என்னோட ஒரு லாங் ட்ரைவில் மோஸ்ட் மிஸ்ஸிங் ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் தான். நிறைய மிஸ் பண்ணேன். ஸோ ஃபைனலாக வாங்கிட்டேன், சந்தோஷமாக இருக்குது. இது நானே ஃபிட் பண்ணேன் ஆக்சுவலாக. வீடியோஸ் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நானே ஃபிக்ஸ் பண்ணேன். எந்த ஒரு மெக்கானிக்கிட்டும் போகல. ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த க்ரூஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம், நிறைய பேசலாம். அப்புறம் தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரூஸ் கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஆஹா நெக்ஸ்ட் இன்னோவேஷன் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா கூட வரும். இப்போ நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் தரேன். மேபி உங்களுக்கு தேவை, இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை, அப்புறம் இதை பற்றி ஆஃபர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய பார்க்கலாம். இதை வச்சுட்டு சும்மா ஒரு ட்ரைவ் பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் வெர்ஷனில் 2-3 ட்ரைவ் இருக்குது. மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கோ மோட், அப்புறம் பவர் மோட் ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சிட்டி மோட். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்திங்கன்னா உங்கள் லிமிட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கார் குடிக்கிறீங்க, வேறு ஏதாச்சும் தெரிஞ்சவங்ககிட்ட கார் குடிக்கிறீங்கன்னா உங்கள் லிமிட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லிமிட் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிமிட் க்ராஸ் பண்ணுற ரோடு. ஸோ இது வேலூர் பெங்களூர் நேஷ்னல் ஹைவே. ஓகே, ஸோ எங்கே விட்டேன்? ஸோ இதில் ஸ்பீட் லிமிட்டு, சரிங்களா, ஸ்பீட் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 80 இல்லை 90 ஸ்பீட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு அதை தாண்டி போகாது. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கார் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு டிரைவர் தெரிஞ்சவங்க, ஸோ உங்கள் வண்டி பற்றி உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த க்ரூஸ் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க, இல்லை க்ரூஸ் அந்த ஸ்பீட் லிமிட், அந்த ஸ்பீட் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா வண்டி அது இந்த ஸ்பீடு மேலே போகாது. ஸோ
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் இந்த சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ரெஸ்யூம் பட்டன். அதாச்சும் நீங்கள் இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 80ல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பிரேக் அடிக்குங்க, பிரேக் அடித்தா க்ரூஸ் டிசேபிள் ஆகிடும். ஸோ அன்எங்கேஜ் ஆகிடும். அந்த டிசேபிளான க்ரூஸில் நீங்கள் 60ல் இருக்கீங்க, மறுபடியும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் க்ரூஸ் கொடுத்து அந்த 80ல் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 60ல் இருந்தால் கூட இந்த க்ளவுட் சூப்பராக இருக்கு பாருங்கள், பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த 60ல் இருக்கிற நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த க்ரூஸ் ரெஸ்யூம் சொல்லுவாங்க. அந்த க்ரூஸ் ரெஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் க்ரூஸ் நீங்கள் எங்கே எனேபிள் பண்ணிங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வண்டி வந்து க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாம்பிள் நீங்கள் 80 போயிட்டுருக்கீங்க, பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, 60 வந்துச்சு, ஒரு 60 ஸ்பீடில் நீங்கள் வந்துட்டீங்க, மறுபடியும் நீங்கள் 80 போனோன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த சென்டர் பட்டனை, க்ரூஸ் ரெஸ்யூம் பட்டனை ஒரு மாதிரி சும்மா ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 80ல் வந்துடும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த டயல் இருக்குது, இருங்க நான் காட்டுறேன். இந்த டயல் இருக்கு இல்லையா, இந்த டயல் பார்த்தீங்கன்னா இங்கே டயல் இருக்கு பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த டயல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா 80 வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 90ல் போகணும், ஓவர்டேக் பண்ணோன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண அவசியமே கிடையாது. இந்த டயலரை சும்மா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் கூடும். அந்த மாதிரி நீங்கள் 10 டயல் பண்ணிங்கன்னா 10 ஸ்பீட் கூடும். ஸோ இதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம், என்னோடய வண்டியில் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம்னு சொன்னால் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தான். இப்போது இது வாங்கி நான் மேபி ஒரு 3 வாரம் ஆச்சு. நிறைய லாங் ட்ரைவ் பண்ணிட்டேன், ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை பற்றி ஏதாச்சும் இன்னும் விஷயம் தேவைன்னா, இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இதோட கம்ப்ளீட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் இந்த அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்டேட்டும் வருது இதுக்கான. ஸோ அந்த டீம் பார்த்திங்கன்னா இது பெய்டு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக யாரும் வந்து நீங்களும் சேனல் பார்ப்பீங்க, நான் சேனல் பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ இது கண்டிப்பாக பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நானாக காசு போட்டு வாங்கினேன், கொஞ்சம் ஆஃபரில் கொடுத்தாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பார்க்கலாம். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டிஜிட்டல் மீட்டரில் பாருங்கள், நம்ம ஹெட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 50ல் போகுது. நான் என்ன பண்ணுறேன், வண்டி வந்து 50ல் க்ரூஸ் செட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அந்த க்ரூஸ் பட்டன் இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்துடுச்சு. சரிங்களா? இப்போது கீழே பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர் மிதிக்கவே இல்லை. ஸோ வண்டி தானாக போயிட்டுருக்கு, ஆக்சிலேட்டர் சுத்தமாக மதிக்கல, வண்டி போயிட்டே இருக்குது 50ல். ஸோ நான் பாருங்கள், சரி கொஞ்சம் கேமரா ஹோல்டு இல்லை, கையில் தான் பிடிச்சிட்ருக்கேன், அதனால நம்ம மெதுவாக போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், வண்டி தானாக போயிட்டே இருக்கு. ஒரு ஃப்ராக்சனர் பின்னாடி வழி விட்டுட்டோம். ஸோ மறுபடியும் இங்கே பாருங்கள், கீழே வண்டி தானாக போயிட்டே இருக்குது. நான் எந்த வித அந்த ஆக்சிலேட்டரும் கொடுக்கல. அதே மாதிரி பாருங்கள், சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போது எப்படி எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எப்படி வந்த ஒரு கம்பெனி ஃபிட்மெண்ட் க்ரூஸ் இருக்கோ அதே மாதிரி தான். பிரேக் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், க்ரூஸ் கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸர் போகுது. ஸோ நான் சொன்னல, அது ஆல்ரெடி 2 மோட் இருக்குன்னு சொல்லிட்டு, எக்கோ மோடு, பவர் மோடு, செட்டி மோடுன்னு இருக்குது. அதை பற்றி நம்ம பேக் டு பேக் பார்க்கலாம். தப்பாக நினச்சிக்காதான், கேமரா கையில் பிடிச்சிட்டு ட்ரை பண்ணிருக்கேன்.
ஹோல்டர் வாங்கணும். ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரைவ் பண்ணுறப்போ, இந்த விலாக் போடுறப்போ ஒரு ஹோல்டர் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்கிட்டு பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 40 இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆக்சிலேட்டர் விட்டுட்டேன், வண்டி ஸ்லோவாக பாருங்கள். அந்த சென்டர் பட்டனை ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த ஹெட் யூனிட் பார்த்தா தெரியும், அந்த ஸ்க்ரீனை பாருங்கள். வண்டி ஆட்டோமேட்டிக்காக 40-50 போயிட்டே இருப்பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. ஸோ பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. மேபி அந்த நீங்கள் இந்த க்ரீன் பட்டன் நீங்கள் பாருங்கள் தெரியும். மறுபடியும் நான் அந்த சென்ட்ரல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற 2 செகண்டு இங்கே பாருங்கள், அந்த க்ரீன் பட்டன் ஆன் ஆகிடுச்சு. அப்போனா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ போயிட்டே இருக்குது. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்துல்லாபுரம், அதாச்சும் வேலூர் ஏர்போர்ட் கிட்ட. ஸோ மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டிஸ்என்கேஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் யூடியூப் எடுக்க போகிறேன். ஸோ இதில் அந்த பவர் மோடு, அந்த சொன்ன மாதிரி அந்த பவர் மோடு, எக்கோ மோடு, அப்புறம் அந்த சிட்டி மோட்லாம் பார்த்தீங்கன்னா யூஸபிள் தான். பட் நான் எப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ மோடில் தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் நிறைய மைலேஜ் இருக்குது. ஆக்சுவலாக இது சொல்ல மறந்துட்டேன், மைலேஜ் தாறுமாறு. கண்டிப்பாக அந்த போட்ட நான் ஒரே நாளில் அந்த மைலேஜ் நான் ஃபீல் பண்ணேன். வண்டி நல்ல மைலேஜ். பிக்கப் கொஞ்சம் லேசியாக இருக்கும், ஆனால் எனக்கு மைலேஜ் பிக்கப் வேண்டாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நான் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க இதை பற்றி, லைக் ஹிந்தி சேனல்ஸில் மைலேஜ் கிடைக்கிது. நான் நம்பலை ஆக்சுவலாக. எந்த ஒரு விஷயமும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த விஷயமும். ஸோ மைலேஜ் இருக்குது. அது நீங்கள் எக்கோ மோடில் போட்டு ஓட்டினீங்கன்னா செம்ம மைலேஜ். ஆக்சுவலாக எப்படின்னா, நிறைய ஒரு டோட்டல் பாடி கண்ட்ரோல்னு ஒன்று வரும். அதுவும் சின்ன ஒரு யூனிட் தான். அது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் அந்த வண்டியில் ஃபிட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அது சும்மா உங்கள் வண்டியை டோட்டல் கண்ட்ரோல் பண்ணும். அது ஒரு 20,000 ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கு இதே வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு க்ரூஸ் கிடைக்குது, அந்த பவர் மோடு, எக்கோ மோடு எல்லாமே கிடைக்குது. ஸோ பெஸ்ட் இன் செக்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு. மேபி அகைன் சொல்கிறது, பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நானாக வாங்கி யூஸ் பண்ணுறது. அந்த பவர் மோட், சிட்டி மோட் எல்லாமே போக போக சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த விலாக் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல கம்மி ரேட்டில் ஒரு ஹோல்டர், ஏதாச்சும் ஹெட்டில் மாற்றுற மாதிரி, மொபைல் மாற்றுற மாதிரி ஒரு ஹோல்டர் இருந்தால் சொல்லுங்கள். என்கிட்ட அந்த கோப்ரோலாம் கிடையாது, மொபைலில் தான் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்னும் அந்த கார் பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் காரில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் மார்க்கெட் எனக்கு ஏற்ற மாதிரி, லைக் ரொம்ப கிடையாது, எனக்கு தேவையான விஷயம் மட்டும், டயர்ஸோ, அப்புறம் ஹெட்லைட்ஸு, அப்புறம் ஒரு சில விஷயம் எனக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக வேலூரில் ரோட் போட்டிருக்காங்க, ஆர்காட் வரலாம், புது ரோடு நல்லாயிருக்கு. ஸோ 4th கியர் இருக்க வண்டி. நான் 5th கியர் போட்டுட்டு அந்த க்ரூஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த க்ரூஸ் நான் என்கேஜ் பண்ணுறேன். பாருங்க, இப்போ நான் இந்த க்ரூஸை 60 போட்டேன். இப்போது க்ரூஸ் 60ல் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு 60 வேண்டாம், பழைய க்ரூஸ் வேணும்னா ஜஸ்ட் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ண பாருங்கள். வண்டி வருது பாருங்கள். வண்டி நான் பழைய க்ரூஸில் போட்டேன், வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது பாருங்கள். லைக் அந்த 80, அந்த ஓல்டு ரிஜிம் க்ரூஸ் வந்துடுச்சு பாருங்கள். 60, 70 அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ நான் அந்த பழைய 80 க்ரூஸில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டேன். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாச்சும் லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் க்ரூஸ் கண்ட்ரோல். ஏன்னா அந்த ஆக்சிலேட்டரை காரை மிதித்து காரு ரொம்ப, இந்த காலை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஒரு மறுத்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த கால் ரொம்ப
ஒரு இதுவாக இருக்கும். ஸோ லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு வரப்பிரசாதம் லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபாஸ்டிங், தண்ணி குடிக்கல, அதான் வாய் கொஞ்சம் வளருது. ஸோ சொன்ன மாதிரி இதை பற்றி வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். சரி, கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கால் வேண்டாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. தேவைன்னா கண்டிப்பாக நம்ம லைக் ஒரு மேபி அந்த பர்சன் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், ஒரு நல்ல மேபி ஆஃபர் கிடைக்கணும்னு நம்புகிறேன். நான் சொன்னால் பார்க்கலாம். பாருங்கள், நான் க்ரூஸ் வந்து 60, 59 மேபி தெரில, 59, 58, 58, 59 போயிட்டுருக்கு. பாருங்கள், காலையில் இருக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்னா, இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா வண்டியிலும் செட் ஆகும். ஆக்சுவலாக அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டர் பெடல் இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இது 2009-10 மாடல். அப்போவே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பெடல் கொடுத்துருந்தாங்க, ஆக்சிலேட்டர் பெடல். அதனால் ஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ உங்கள் வண்டியில் எலக்ட்ரானிக் லைக் 2010-9 அப்புறம் எல்லா வண்டியிலும் அந்த எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டர் பெடல் இருக்குது. அது இருந்தால் போதும், நீங்கள் ரெடி டு கோ. ஸோ இப்போ நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மோர் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கேளுங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா இன்ஃபர்மேஷனும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நிறைய வீடியோ பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.